சனிக்கிழமை வருதுலாம் இல்லையா? என்ன இப்படி கேட்டுப்பா? நான் காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் குளிச்சுட்டு கடுமையான விருதம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட். அது என்னன்னா, விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பள்ளி வலிக்கு சாப்பிட்டேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. செல்லு பாரு, ஒரே வயிற்றுல இருக்குதுடா. செல்ல கொடுத்து போயிட்டா நம்ம கொஞ்ச நேரம் பாப்போம். ஏய், நீதான் மாமா நான் செல்லு போட்டா வந்துருக்கேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சின்ன பையல நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா சரி, என்ன காரணம் என்ன பண்ண அவட்டே கேள்வி நீங்க? இது நடந்து பண்ணாரு அளவலிக்குன்னு வட்டி வேண்டிய சும்மா வட்டி தான் வேண்டியது கொடுத்தேன். அவன் என்ன வாங்கிட்டு இருக்கான்னு பாரு. பரிசு போய் தம்பி எடுத்தாடா. புடிக்க டீ வாங்க இந்த டீ அடிக்க முட்டை முழுப்பான போற. என்றா மாப்பிள்ள, இது என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ் படிக்கிறேன். தமிழ் படிச்சிட்டு இருக்கியா? சரி, இது நானு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா? சரி மாப்பிள்ள, மகா கவி பாரதி யாருன்னு சொல்லு. மகா கவி பாரதி 3 பேர் செம்ம ஃபிகர் மாமா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன வியாபாரமே ஆக மாட்டேங்குது, நம்மளே சாப்பிடலாமா? திருப்பதி லட்டு 1 100 ரூபா, 1 100 ரூபா. திருப்பதி லட்டு 1 100 ரூபா, திருப்பதி லட்டு 1 100 ரூபா, திருப்பதி லட்டு 1 100 ரூபா. ஒரு திருப்பதி லட்டு 100 ரூபாங்கற? யோ, இதுக்கு முன்னாடி 4 கிலோ வச்சிருந்தேன், இப்ப இவ்வளவுதான் இருக்கு. வேணும்னா வாங்கல. 4 போடு. இந்த 400 ரூபா குடியா? A few moments later. என்னடா இது, ஒருத்தனா வந்தா இனிமேதான் வரமாட்டேங்கிறான். என்ன சின்ன பையன் ஏமாத்துறேன். திருப்பதி லட்டுங்களா என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து போறியா? யோ, நான்லாம் ஏமாத்தல. என் பேர் இது லட்டு. எங்கிட்ட சேர்த்து திருப்பதி லட்டு விற்கிறேன். சரியா?